மாநாதா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, மன மகிழ்ச்சியா இருக்கீங்க. நாங்க 2 பேருமே விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கூட வேதத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு அதை தியானிச்சு ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19, 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 19 verses 19 and 20. படிக்கிறீங்களா? Okay, mommy. Now, behold, your servant has found favor in your sight, and you have magnified your loving kindness, which you have shown me by saving my life. But I cannot escape to the mountains, for the disaster will overtake me, and I will die. Now behold, this town is near enough to flee to, and is small. Please let me escape there. Is it small that my life may be saved? ஆமா, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். இது எதை பத்தி சொல்லியிருக்கிறது அப்படின்னா, சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க லோத்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்பொழுது லோத்து என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, லோத்துவ நீ போய் உன் ஜீவன் தப்பும்படியாக நீ மலைக்கு ஓடிப்போ, உன் குடும்பத்தோட கூட நீ என்ன பண்ணு, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு லோத்து கிட்ட சொல்லுவாங்க. ஆனா லோத்து அதற்கு மாறாக என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவரே என்னால மலைக்கு ஓடி போக முடியாது, நீங்க என் மேல வைத்திருக்கிற பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி, ஆனா என்னால மலைக்கு ஓடி போக முடியாது. அதற்கு மாறாக என்ன பண்றாரா, லோத்து ஆல்ரெடி அவருடைய சிந்தைக்குள்ளாக ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த ஊருக்கு போனா என் ஜீவன் தப்பி போயிரும், இந்த இடத்துக்கு போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லோத்து கிட்டதான ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, முன்னாடியே போயிட்டு சர்வே பண்ணி எடுத்துக்கிறாராம். ஏன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் முன்னாடியே ஒரு சின்ன தகராறு, வாக்குவாதம் ஏற்படும் பொழுது ஆபிரகாம் சொல்லுவாரு, உன்னாலையும் என்னாலையும் ஒன்னாக குடியிருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலம் அதை தாங்க கூடாத அளவுக்கு நம்ம கிட்ட தேவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால உனக்கு எங்க இஷ்டமோ அங்க போய் நீ கலைச்சுக்கோ அப்படின்னு ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனா ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது லோத்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, அதுவும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நான் போறேன், ஏன்னா அங்க பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதா, பச்சை பசேல்னு அருமையான ஒரு இடமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு லோத்து என்ன பண்றாரு, அதற்கு முன்னதாகவே என்ன பண்றாரு, ஆல்ரெடி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த சர்வே நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு, அவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற இடத்திற்கு போயிட்டு வாசம் பண்ணுகிற ஒரு கேரக்டர் லோத்து கிட்ட இருக்கிறது. ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்றாரு, இங்க எந்த ஒரு ஃபீல்டுமே இல்ல, எந்த விதமான பச்சை பசேல்னு செழுமையான இடம் இல்லாவிட்டாலும் கூட தேவன் எனக்கு நியமித்த இந்த தேசத்துல நான் குடியிருப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அவருடைய சர்வேய பார்க்காம தேவனுடைய சர்வே என்னமோ அதை பார்த்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரிதான் லோத்து என்ன பண்றாரு, அதற்கு மாறாக என்ன பண்றாரா, தன் மனதுல எண்ணிக்கொண்டிருந்ததான காரியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நானு இந்த சின்ன தேசத்துல போயிட்டு குடியிருக்கிறேன், என்னால அந்த மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டயும் வாக்குவாதம் பண்றாரு. அது ஒரு பெரிய வாக்குவாதமா இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தாலும் கூட அது வாக்குவாதமாக தான் எண்ணப்படும். ஏன்னா தேவன் சொல்லுகிற இடத்திற்கு மாறாக லோத்து என்ன பண்றாரு, அவர் ஒரு இடத்துக்கு சஜஸ்ட் பண்றாரு. ஆமா, பை ஹிஸ் ஓன் வில், பை ஹிஸ் ஓன் சைட் அவர் என்ன பண்றாரா, ஒரு டிசிஷனை ஏற்படுத்தி ஆண்டவர் இடத்துல சொல்றாராம். அப்படி லோத்து அந்த டெசிஷனை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அவருக்கு வருகிறதான ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா, அவள் மனைவியோ
பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக ஆனாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த சின்ன பட்டணத்திற்கு லோத்து உயிர் தப்ப ஜீவன் தப்ப ஓடி போகும்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி என்ன தெரியுமா பண்றாங்களா, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறி இருக்கிறாங்களா. ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், ஆண்டவர் சொன்னபடி மலைக்கு அவர்கள் ஏறி போகிறவர்களாக இருந்திருந்தால் அந்த அம்மா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பின்னாடி திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் என்று சொல்ல போனால் அவங்க ஏறுகிறதுல அவர்களுடைய முழு சக்தியும் போட்டிருப்பாங்களே தவிர்த்து அவங்களால பின்னாடி திரும்பி பார்த்திருக்க முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குட்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா லோத் என்ன பண்ணிட்டாராம், சமபூமியை பார்த்துட்டு இந்த சின்ன ஊர்ல நான் போயிட்டு பிழைக்கத்தக்கதாக நான் ஓடி போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு எல்லா விதமான ஒரு வழி வாய்க்காலையும் ஏற்படுத்துகிறார். அதன் நிமித்தமாக அந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, பின்னாடி திரும்பி பாவத்தை பார்த்துறாங்க. நம்ம பாவத்தை பார்க்காமல் முன்னாடி செல்லணும் அப்படின்றதுதான் தேவ திட்டம். ஆனா அதற்கு மாறாக என்னுடைய பழைய பாவங்களை, பழைய அருவருப்புகளை நான் மீண்டுமாக திரும்பி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை உப்பு தூணாக மாறிடும். நான் ஒன்றிற்குமே பிரயோஜனப்படாம நான் தூணாக மாறி விடுவேன் அப்படின்றது முதலாவது பாடம் லோத்துடைய வாழ்க்கையில. அதற்கப்புறமா அந்த சின்ன ஊருக்கு போறேன்னு சொல்ற லோத்து அந்த இடத்துலயே தங்கி வாசம் பண்ணினாரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 30வது வசனத்துல நீங்க பாருங்க, 19வது அதிகாரம் 30வது வசனத்திலேயே அழகா ஆண்டவர் கொடுத்திருப்பாங்க. 29, 30 சேர்த்து நான் வாசிக்கிறேன். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அப்போ லோத்து ஒரு சர்வே எடுத்து ஆண்டவருக்கு திட்டவட்டமா ஒரு பிளான போட்டு கொடுக்கறாரு. ஆண்டவரும் ஓகே நீ அங்கதானே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த பிளான்ல லோத்து ஸ்டெடியா இருந்தாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. லோத்து என்ன தெரியுமா பண்றாராம், அங்க குடியிருக்க பயந்து மலைக்கே ஓடி போனாராம். முதலாவது தேவன் என்ன சொன்னாரு, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. லோத்து என்ன சொன்னாரு, என்னால ஓடி போக முடியாது, நான் சிட்டில தான் இருப்பேன், நான் டவுன்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சோவார் தேசத்துக்கு போறாரு, அந்த சின்ன பட்டணத்துக்கு போறாரு. ஆனா அந்த சின்ன பட்டணத்துலயும் லோத்து இருந்தாரான்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் இல்ல. அவர் பயந்து என்ன பண்றாரா, மலைக்கே திருப்பி ஓடி போறாராம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு சொல்லுவாரு. நம்ம அதை பிளைண்டா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஆனா அதற்கு மாறாக என்னுடைய நான் சிந்தையை போட்டு நான் ஒரு பிளான் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரு, அலோவ் பண்ணுவாரு. ஆனா நான் அந்த பிளான்லயே ஸ்டெடியா இருப்பேனான்னு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ல என்னால ஸ்டெடியா இருக்க முடியல. அதுக்காக தான் தேவன் அழகாக ஒரு வசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். மனம் மாறினான் மனுஷன் அல்ல. அப்படின்னா என்னுடைய மனம் எப்பொழுதுமே தேவனுக்கு நேராக இல்லாம மாறிக்கிட்டே இருக்குதான். குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தவும் பொழுது தவிக்கொண்டே இருக்குதோ அதே மாதிரி மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கிறதா, மாறிக்கொண்டே இருக்கிறதா. ஏன்னா அவனுடைய ஸ்டெடி மைண்ட் தேவனை நோக்கி இல்லாம பூமியின் காரியங்களை நோக்கி இருக்கிறதா. நான் எப்போ என்னுடைய மைண்ட தேவனை நோக்கி அவருடைய பிளானுக்கு ஸ்டெடியாக வைக்காம இருக்கிறனோ அப்போ என்னுடைய மைண்ட் டைவர்ட் ஆகி பூமியின் பல காரியங்கள் மேல என் கண்களை வைத்து என் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிளான்லயும் என்னால ஸ்டெடியா இருக்க முடியாது, என் பிளான்லயும் என்னால ஸ்டெடியா இருக்க முடியாது. ஏன்னா அது தேவ திட்டம் இல்ல. நானா ஒரு பிளான போட்டு தேவன் இடத்துல கொடுத்தேன், தேவன் ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருந்து என் பிளான் எனக்கு பிடிக்காம போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்றேன், தேவனுக்கு எதற்காக என் பிளான மாத்திக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சித்தத்தின்படி இல்லாம நீ ஏன் சித்தத்துக்கு நீ செவி கொடு. ஏன்னா என்னுடைய பிளான் ஸ்டெடியான பிளான். நான் ஃபியூச்சரை பார்க்கிற தேவன், பிரசன்டை பார்க்கிற தேவன் இல்ல. ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, மனுஷன் பிரசன்ட்ல இருக்கணும், பாஸ்டையும் ஃபியூச்சரையும் அவன் என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. தேவனுக்கு நேராக பிரசன்டா தேவன் எனக்கு என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறாரோ, ஏன்னா தேவன் ஃபியூச்சரை பார்த்துதான் எனக்கு இந்த பிரசன்ட கொடுத்திருப்பாரு. சோ என்னுடைய பிரசன்ட் என்னவோ அதுல நான் வாழணும்.
என் ஃபியூச்சரை சிந்திடிச்சுட்டு என் பாஸ்ட்னால என்ன நான் போட்டு துக்கப்படுத்திக்கிட்டு நான் இருந்தேன்னா தேவன் மேலோடைய போக்கஸ் மாறி போயிடும். அந்த மனம், அந்த போக்கஸ் மாறுறதுனால உண்டான விளைவுகள் என்ன தெரியுமா? தன் இரு மகள்களும் பாவத்திற்கு அவர்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தமாக 2 சபிக்கப்பட்ட சந்ததிகள் பிறக்கிறது. ஒரு சந்ததி மோவாபிய சந்ததி, இன்னொரு சந்ததி அம்மோன் புத்திரரான சந்ததி. அப்போ இவர்கள் லோத்து தேவன் கொடுத்த அந்த காரியத்தை மீறாமல் அந்த பூமியிலேயே வாசம் பண்ணியிருந்தாலும் மேபி அந்த மகள்களுக்கு, அந்த 2 மகள்களுக்கு அவர் அழகாக திருமணம் பண்ணி வைத்திருப்பார். ஏன்னா தேவன் அதான் சொல்றாரு, ஓம் பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன், நீ எங்க குடியிருக்கிறியோ இந்த தேசத்துல தானே குடியிருக்கிற, அப்ப இந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன்னா லோத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. ஆனா லோத்து அதையும் மீறி மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி லோத்து பயந்து என்ன பண்றாரு, தேவனுக்கு பயப்படாம மலைக்கு வாசம் பண்ண போகிறாரு. மலையில ஒரு பெரிய ஒரு பாவம் பண்ணுகிறாங்க அவங்க 2 மகள்களும். அதுக்கு லோத்துமே அவர் அறியாம அதுக்கு உடந்தரையா இருந்து ஒரு பெரிய சபிக்கப்பட்ட சந்ததியாக அவர் மாறுறாரு. அந்த சாபத்துல இருந்து மோவாபிய சந்ததியும் சரி, அம்மோன் புத்திரரான சந்ததியும் மாறவே முடியல. ஏன்னா வருஷ காலம் அவர்கள் அந்த பாவத்திலேயே ஊர்ந்த அந்த சாபம் அவர்கள் மேல தலையாக இருந்துட்டு இருக்கு. ஆனா தேவன் மிகவும் இரக்கமுள்ள தேவன்க. அதை எப்படி தெரியுமா ஆண்டவர் நிரூபிக்கிறாரு? நீ மாறுவ, ஆனா நான் மாறாம இருப்பேன் அப்படின்றதுக்காக மோவாபிய சந்ததியிலிருந்து வந்ததான ரூத் தேவனை விடாமல் அவளுடைய போக்கஸ தேவனுக்கு மேல வைத்தது நிமித்தமாக ரூத்தின் சன்னதியிலிருந்து அழகாக தாவீது பிறக்கிறாரு. தாவீது நிமித்தமாக தாவீதுடைய சந்ததியிலிருந்து நம்மை ரட்சிக்க கூடியதான இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. அவருடைய அப்பா, அவருடைய சந்ததி, முற்கால சந்ததி பண்ண தப்ப ரூத் எவ்வளவு அழகா சரிப்படுத்துறாங்க பாத்தீங்களா? எப்படி சரிப்படுத்துறாங்க? அவர்களுடைய திட்டத்தை அவர்கள் செய்யவில்லை, நகோமியுடைய திட்டத்தை அவர்கள் செய்யவில்லை. மாறாக ரூத் அவளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனை பற்றி கொள்ளுகிறார். உங்களுடைய ஜனம்தான் ஏன் ஜனம், நீங்க யார கும்பிடுறீங்களோ அவர்கள் உங்கள் தேவன் தான் என் தேவன் சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஸ்டெடி மைண்டா இருந்தா பாருங்க. அதன் நிமித்தமாக அந்த மோவாபிய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து தேவ சந்ததியாக மாற்றி இவ்வளவாக ஒரு பெரிய ரட்சிப்பை நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் கூட என் போக்கஸ் ரொம்ப மீறி போய் நான் தேவனுடைய போக்கஸ்ல இருந்து அவுட் போக்கஸ்டா இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவன் மேல உங்களுடைய போக்கஸ மறுபடியுமாக கொண்டு வாங்க. நிச்சயமாக நம்மளுடைய சந்ததியை தேவன் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? மகா கிருபையும் இருக்கும்ல தேவபிதாவே, ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ராஜாமை நன்றியோடு துதிக்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய போக்கஸ் மாறக்கூடாது. ஆண்டவரே மனம் மாற நான் மனுஷன் அல்ல என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. அப்பா உம்முடைய சகல வாக்கு தத்துவத்தையும் கர்த்தாவே இன்னைக்கு நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் இந்த இடத்தை விட்டு போவதில்லை. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களுடைய தப்புதவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து கர்த்தாவே ஒரு பெரிய ரட்சிப்ப கர்த்தாவே எங்களுடைய சந்ததிக்கு நீ தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி கேட்டுக்கொள்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் அப்பா உம்முடைய அளவில்லாம கிருபையும் அளவில்லாம பாவ மன்னிப்பையும் நீ தர வேண்டும் என்று வேண்டி கேட்கிறேன். இன்றைய தினமும் அப்பா உமக்காக கர்த்தாவை மன்றாடுகிற அந்த ஜனத்திற்காக கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கர்த்தாவை சிறையிருப்பை மாற்றி கர்த்தாவே ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா மீதியானவை எல்லாம் திருகரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மரணாதா. ஆமேன். மரணாதா.